அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தி வந்த தேவன் இந்த வேளையிலும் எங்களை மென்மேலும் ஆயத்தப்படுத்தி வார்த்தை வருகிற வேளையிலே நாங்கள் ஒவ்வொன்றாக எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் பொறுக்கி கொள்ளத்தக்கதாக தேவன் தாமே ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த வேளையில் ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு ஸ்தோத்திரம். சர்வல்லவரே, மகு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிதாவே, மகு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலே ஆண்டவரே அது பரத்திலிருந்து வரத்தக்கதாக உடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க போகிற தயவுக்காக ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த மதிய வேலைக்காக தகப்பனே எங்களை அதிகமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். இம்மட்டு நேரமாக உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தி எங்களுடைய பாரங்களை உம்முடைய பாதத்திலே வைத்து இப்பொழுது கர்த்தாவே இளைப்பாரி உம்முடைய வார்த்தையிலே என்ன சொல்ல போகிறீர், எனக்கு பதில் தரப்போகிறீர் என்று ஆண்டவரே ஆவலோடு இருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர். ஏனென்றால் உம்முடைய வார்த்தையில் ஒன்றே எங்களுக்கு பதில் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது நல்லதாக இருந்தாலும், எங்களை திருத்துறதாக இருந்தாலும், எங்களை அடிக்கிறதாக இருந்தாலும் அது ஒன்றுவே தீர்வாக இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் அங்கே பரிசுத்தவான்கள் ஆண்டவரே நாங்கள் விழுந்தாலும் உம்முடைய சமூகத்திலே விழ வேண்டும் என்றவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாக கர்த்தாவே எந்த இடத்திலே விழுந்தாலும் எங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் உம்மிடத்திலே மாத்திரம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே இந்த வேளையிலே உம்மை நம்பி வந்த ஜனங்களை நீர் காண்கிற தேவன். அதனாலே ஒவ்வொரு இருதயத்தை நீர் காண்கிற தேவன். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக உத்தமத்தோடு உடைய வார்த்தையிலே பதிலுக்காக வந்த ஆண்டவரே அனைவரை நீர் அறிந்த தேவன். அதனாலே கர்த்தாவே அடியானை நீர் அபிஷேகித்து கர்த்தாவே அடியானின் வாயை நீர் அபிஷேகித்து கர்த்தாவே அடியான் சிறுகவும் நீர் பெருகவும் கர்த்தாவே நீர் இந்த இடத்திலே மகிமைப்படவும் உடைய வார்த்தை ஒன்றே இந்த இடத்திலே கிரியை செய்யத்தக்கதாக உடைய இரக்கம் எங்களோடு இருக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற செவிகளை ஆசீர்வதியும், வந்த பரிசுத்தவான்களை ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உடைய இரக்கம் கூடியிருக்கட்டும். இனிமேல் கர்த்தாவே வார்த்தையை கேட்க ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கமும் தயவும் வழிநடத்தலும் கூடியிருக்கட்டும். இந்த வேலை முற்றுமுழுதாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். திறக்க போகிற வார்த்தையை தாழ்த்துறோம். அதிலே நீர் மகிமைப்படும். அந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் திருப்புவோம். எங்களுக்கு பரிச்சயமான வசனம்தான் 103வது சங்கீதம் 1 3 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். நாங்கள் அடுத்ததாக எரேமியா 17:7 நாங்கள் வாசிக்க போகிறோம். இப்பொழுது நாங்கள் 103வது சங்கீதம் அதிலே 1, 2, 3 நான் வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. ஆமேன். මාගේ ආත්මය ස්වාමීට ප්‍රශංසා කරනවා. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහිනැති නොකරන. උන්වහන්සේ තාගේ සියලු අයිතිකම් කමා කරනසේක. තාගේ සියලු රෝග සුව කරනසේක. ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்ததாக எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆக்கியவான். எல்லாம் எடுத்துட்டீங்களா? அடுங்க. எரேமியா 17:7 896வது பக்கம், பழைய ஏற்பாடு. நான் திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, பாருங்கள் என்ன செய்கிறாங்களாம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை
தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். ஆமென். ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කොට ස්වාමීන් වහන්සේ තමාගේ විශ්වාසය කොට තබාගෙන සිටින මනුෂ්‍යයා වාසනාවන්තයෙකි. ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆர்வமாக இருக்கிறீங்களா? தேவன் ஏண்டா பதில் கொடுக்கிறவர் என்னிடத்தில் இல்லை. நான் உங்களோட வியாதி என்ற மீனிங், நான் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறபடினால ஒரு ஆடு சோர்வாக இருந்தால், பலவீனமாக இருந்தால், காலில் காயம் இருந்தால் நான் என்ன மருந்தை கொண்டு ஆற்றலாம்னு அந்த மேய்ப்பன் துடிச்சிட்டு இருப்பான். அது மாதிரி தான் எனக்கு செய்யல. அப்போ எனக்கு மருந்தை கொண்டு கட்ட இயலாது. எனக்கு இங்கே தான் மருந்து சீட்டு இருக்கு. ஆமாம். அதனால் நான் அள்ளி எல்லா கட்டிலிருந்தும் எடுத்து வீச போகிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு தான் அது தெரியும். எங்கேன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன். ஆமென். அவர் என்ன பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ அவர் அதை தான் அந்த போவாஸ் செய்தான். ஒவ்வொரு அரிக்கட்டிலிருந்தும் சிந்தினாங்க. அப்போ அதை தான் ரூத் பொறுக்கினான். அப்போ அதே போல் தேவனுடைய வார்த்தை ஒன்றை மட்டும் உங்களுக்கு பிடிக்கல, எல்லா வார்த்தை வீசப்பட போது அதில் தான் விடை இருக்குது. ஆமென். அதனால் நான் நேற்றைய நாளில் இந்த போயாவுக்காக நான் செய்தி எப்பயும் படிப்பது உண்டு. ஆனால் போயாவுக்காக நான் ஆயத்தப்படையலை. அப்போ நேற்று பிரதர் லேட்டாக வந்திருந்தேன். நாங்களும் வெளியிலேருந்து லேட்டாக வந்திருந்தோம். அப்போ அவரோடு நான் நினைக்கிறேன் 11 மணி, 10:30 11 மட்டும் கதைச்சு. அப்புறம் சில காரியங்களை செய்துட்டு 11 மணிக்கு தான் உட்கார்ந்தேன். நான் பைபிளை புரட்டுறேன் வருதே இல்லை வார்த்தை. 12:15 மட்டும் பார்த்தேன். நான் செய்தியை வரையில் போய் படுத்துட்டேன். விடிய தேவன் என்னத்தை தருவாரன். அதுக்கு பிற்பாடு நான் 6:30 மணிக்கு தான் போய், ஏன்னா அது எளிமைனா தெரியும் தானே, பல வேலைகள் இருக்கும். வேலை இல்லாட்டியும் வேலை வரும். அது பிசாசு எப்படியுமே, ஏன்னா அவனுக்கு தெரியும் யுத்த காலத்தில் நம்ம நிற்கக்கூடாது என்பது அவன் விரும்புவான் எப்பயுமே. அப்போ அதுக்கு பிற்பாடு 4-5 புத்தகம் எடுக்கிற வேளையில் புத்தகத்தை கொண்டு தான் நான் வந்தேன். ஆமென். தேவன் சில காரியத்தை தேவன் தந்திருக்கிறார். அப்போ நிச்சயமாக அவர் இதிலிருந்து தான் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். அப்போ தலையங்கம் தீக்கசி கொடுத்த தலையங்கத்தையே நான் கொடுக்க விரும்புகிறேன். வியாதிகளும் துன்பங்கள். ஆமென். வியாதிகளும் துன்பங்களும். ஆனால் இப்போ கதிர்கட்டு நிறைய தானே, அதுக்காக 3 புத்தகம் இருக்கு என்னட்ட. ஒன்று பிசாசின் வல்லமை, அடுத்தது வியாதிகளின் துன்பம், பரிபூர்ண விசுவாசம். 3 கட்டு தான் கொண்டேன் நான். சில நேரத்தில் வாயிலிருந்து வேறு கட்டும் வீசப்படுதோ தெரியலைண்ணே. ஆமேன். அதனால் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆழமான காரியம். அப்போ அதனால் நான் உங்களை ஸ்டெப்பாக போகிறேன். ஏனென்றால் நாங்கள் தேவனுக்குள்ளாக வரும்போது போராட்டங்கள் வரும். ஏனென்றால் மீட்பில் இந்த வியாதியின் துன்பம் இருக்குது. அதை தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடாக நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ வியாதிக்கு துன்பத்துக்கு காரணம் எங்களுக்கு யாரென்று தெரிஞ்சாலும் அது வர்ற வழிமுறைகள் எதனால் என்றது இன்றைக்கு நாங்கள் இதில் இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமேன். அப்போ அதனால் அதான் என் ஆத்துமாவே, நாங்கள் எப்பயுமே எங்களோட ஆத்துமா தேவன் அன்பில் இருந்து இந்த ஆத்துமாவில் இருந்து துதிக்கிறது தான் அவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் எங்களோட அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். அது முடிஞ்சு போயிட்டு அவர் ஜெயங்கொண்டு எல்லா சாவியும் இப்போ அவர்கிட்ட தான். என்ன அப்போ இப்போ பயம் மட்டும்தான் எங்களுக்கு காட்டு நடக்குது. அப்போ நாங்கள் இனி பயப்பட தேவையே இல்லை. ஏனென்றா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அப்போ அந்த வித்துக்கள் மாத்திரம்தான் சந்திக்கப்படும். ஏன்னா நாங்கள் இவ்வளவுதான் கவர்ச்சியாக வார்த்தை பேசினாலும் அந்த உலக தோட்டத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட ஜனம் மாத்திரம்தான் அதை பிடிக்கும். இன்றைக்கு வாசித்தேன் நான். நேற்று தான் அந்த வசனம் அந்த ஆராதனை வச்சுருந்தாங்க, நான் ஆயத்தமாக இல்லை. அப்போ அது ஒரு வசனத்தை எடுத்து தான் அதில் தான் நாங்கள் பார்த்தோம். எரேமியாவது சொல்கிறான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்கள், நம்பிக்கை எல்லா மனிதரும் நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் வாழ்க்கையே கர்த்தரே நம்பியே இருக்கிறவன் தான் பாக்கியவானாக இருக்கு. அப்போ அதே போல் தான் யாத்ராமம் என்றா பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? யாத்ராம் என்பதுக்கு வெளியே அழைக்கப்பட்ட சபை என்றாலும் என்ன அழைகு, அதுதான் சேம் தான்.
அப்போ யாத்ராமத்தில் நாங்கள் பார்க்குற வழியில் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது எப்படி அழைக்கப்பட்டாங்க? தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட. அப்போ இன்றைக்கு உலகத்தில் வந்து தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சபையை மாத்திரம்தான் இடைப்படுறான், வெளியே வரணும். ஆமே. அப்போ தேவன் ஜனத்தோட இப்போ இன்றைக்கி கிறிஸ்தவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்போ எகிப்தில் வந்து தேவனுடைய ஜனம் இருந்துச்சு, ஆனால் தேவன் இடப்படையது. எப்போ இடப்படுறேன்டா வெளியே வந்த பிற்பாடு. ஆமே. அப்போ அதே போல் தான் நீங்கள் வெளிவராதவங்களோட தேவனுக்கு ஒன்றும் செய்யலாம். ஆசீர்வாதம் கொமனாக பொழியப்படும். ஆமே. தேவன் வந்து பரிசுத்த ஆவி விட்டக்குள்ள அது எல்லாரும் வளருவாங்க. ஆனால் அந்த ஆத்துமாவில் வளர்றவனுக்கு மட்டும்தான் பரிகாரம் இருக்குது. ஆமே. அப்போ அதனால் பாருங்கள், நான் இப்போ மீட்பேன், அதாவது பிசாசின் வல்லமையில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போ பாருங்கள், அவங்களுக்கு தெரியும், நான் இப்போ முன்னுக்கே சொல்லிட்டேன் பாருங்கள். யாத்ராம் என்பது வெளியே அழைக்கப்பட்ட ரைட். அப்படி நீங்கள் உண்மையான சபையாக இருக்கும் போது அவ்விதமாக தான் நீங்கள் அதை அறிகிறீர்கள். நீங்கள் தேவனால் வெளியே அழைக்கப்பட்டு உலகத்தின் காரியங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுகிறீர்கள். அப்போது நீங்கள் தேவனுடைய சபையில் இருக்கிறீர்கள். இந்த எல்லாமே அன்போடு முழு இருதயத்தில் வரக்குள்ள தான் நாங்கள் தேவனுடைய சபையில் இருக்கிறோம். இல்லாட்டி தேவனுடைய ஜனமாக இருப்போம். ஆனால் வெளியே அழைக்கப்பட்டு உலக காரியத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு அவரை அன்பு செலுத்தி முழு எதுவாக இருந்தாலும் முழு இருதயத்தோடு நாங்கள் செய்யும்போது தான் நாங்கள் யாராக இருக்கிறோமா? சபையாக இருக்கிறோம். ரைட். நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், கவனிங்க, உங்களுக்கு தான். நீங்கள் தேவனோடு ஒரு தனிப்பட்ட அனுபவத்தை கொண்டிருக்கும் வரை நீங்கள் அதை ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். நீங்கள் சபையில் வரலாம், சபையில் நல்ல செய்திருந்தாலும், ஆனால் தேவனோடு இருக்கிற தனிப்பட்ட அனுபவம் வந்தால் தான் நீங்கள் தேவனை அறிய முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த தனிப்பட்ட அனுபவம் வந்து உங்களுக்கு அவசியம். அதை தேவன் விரும்புவார். அதுக்காக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் போராட்டத்தை அனுபவிப்பார். ஏன்னா அப்போ தான் அவர் அனுபவத்தை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் களத்தில் இல்லாமல் யுத்தம் என்னென்று அறிய இயலாது. ஆமே. அதனால தான் தேவன் யுத்தத்தை தாரு. ஆமே. அப்போ தான் ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முதல் சின்னதை தருவேன், பெரிது தந்து நீங்கள் வளர 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 ஓவராக தான் தருவேன். அப்போ நீங்கள் தேவனே நம்பவும். ஏன்னா தேவன் தர்ற வழி எல்லாமே வந்து அதுவாக தான் இருக்குது. அது வந்து பார்க்க இயலாத ஒன்று. அதுதான் தேவன். இப்போ அதுதான் நாங்கள் பார்க்குற நோவாட நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன மரத்தில் பேழையை செய்ய சொன்னேன்? கொப்பேர் மரம். கொப்பேர் மரம் எப்படிப்பட்டது? அது சொஃப்டான மரம். என்ன மென்மையான மரம். அதை நீங்கள் வெட்டி போட்டு கடலில் போட்டால் என்ன செய்யும்? நிறைய ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையெல்லாம் பஞ்சு மாதிரி அது புக்கு வந்து செய்து அதை தாற்று. ஆனால் தேவன் ஒரு பிசினை எடுக்க சொல்கிறேன். அந்த பிசின் எங்கேருந்து வாருது? தேவதாரு விருட்சம். அது வந்து பழமுள்ளது, அழியாத ஒரு மரம். அந்த மரத்திலிருந்து எப்படி எடுப்பாங்க? பிசினை அடிப்பாங்க. இரும்பால் போட்டு அடிக்க அந்த பிசின் வழி வரும். அந்த பிசினை எடுத்து நெருப்பில் போட்டு என்ன செய்வாங்க? எரிப்பாங்க. எரிக்க அதிலிருந்து ஒரு பிசின் வரும். அதை கொண்டு வந்து என்ன செய்வாங்க? அந்த நெருப்பு, அந்த ஹீட்டாகவே இந்த கொப்பேர் மரத்தில் ஊற்றக்குள்ளே இந்த ஹீட் என்ன செய்யும்? சாஃப்டான அந்த பஞ்சுக்குள்ளே இழுத்து அந்த கொப்பேர் மரத்தை முழுவதுமே பிசின் மூடிடும். அதுக்கு பிறகு தண்ணியில் போட்டால் அது உறுதியாக இருக்கும். இப்போ அந்த கொப்பேர் மரத்தில் எது இருக்குது? பிசின் இருக்குது. பிசினால் அந்த கொப்பேர் என்ன செய்யலாது? தாளையலாம். அதே போல் தான் தேவன் யாரை தெரிவு செய்கிறாரண்டா? பலவீனம் உள்ள மனிதன், தாண்டு போகிற மனிதன், மூழ்கி போகிற மனிதன், இயலாதென்று சொல்கிற மனிதனை தான் அவர் ஊற்றி அதுக்கப்புறம் அவன் மறைஞ்சவனு யார் இருக்கிறான்டா? தேவன் தான் இருக்கு. அப்போ அதோட மோதையலுமா? அதுக்கு பிற்பாடு அந்த கொப்பேர் மதத்தை இப்போ டைட்டானிக்கை பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? டைட்டானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிக்கட்டியில் மூதினாலும் உடைஞ்சி. ஆனால் கொப்பேர் மூதினாலும் உடையாது. பிசின் இருக்குது. அப்போ பாருங்கள், தேவன் பாருங்கள் தண்டை கட்டுமானத்தை
எப்படி செய்தார்? ஒரு கொப்பேரை கொண்டு கவர் பண்ணுறார் பிசினால். ஆமென். அப்போ அந்த பிசின் என்ன செய்துட்டேன்டா அந்த போர்டை வைராக்கியமாக்கிட்டு. அப்போ அதனால தான் இங்கே யாரும் என்னால் ஏழாண்டு சொல்ல இயலாது. இயலுமானவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். முடியாது. இது எந்த வியாதி இப்படி ஏண்டா அப்படி சொன்னீங்கண்டா நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. ஆமென். அப்படியானவர் தான் அவருக்கு தேவை. அப்போ அதை கொண்டு தான் அவர் என்ன செய்கிறாராம்? உருவாக்குற தேவன் அவர் தான். அதில் எல்லாமே அவராக இருக்கணும். அவர் தான் அன்பு. ஆமென். அவர் அந்த இடத்துக்கு வர்ற வேளையில் தான் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள. அதால் தான் சிலதில் நாங்கள் ஜெயிக்க இல்லாமல் இருக்கண்டா நாங்கள் அப்படி எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கலாமே. அவர் எங்களோட ஓட்டு எல்லாம் நிரப்ப நாங்கள் என்ன செய்யலை? இடம் கொடுக்கலாமே. ஆனால் நாங்கள் இடம் கொடுத்து அதை என்ன செய்யும்? ஃபுல்லாக வரும். ரைட். இப்போ நாங்கள் இந்த வியாதி எப்படி வருதுன்றதை பார்க்க போகிறோமா? ரைட். இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் பாருங்கள். இல்லை நிறைய இருக்குது, என்னத்தை பேசுகிறேன்னு தெரியாது, நான் வீசுகிறேன்னு பாருங்கள். ரைட். இப்போ பாருங்கள், எத்திக்க சொல்கிறார் என்னண்டா யாத்ராம. ரைட். தேவன் தமது ஜனங்களை வெளியே அழைச்சி ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி தமது ஜனங்கள் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை வைக்கிறார். தேவன் எப்பயுமே மற்றாக்கள் மாதிரி உங்களை வைக்க விரும்ப மாட்டேன். அந்த ஜனங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். உலக ஜனங்களை போல் உங்களை ஒரு நாளும் வைக்க மாட்டேன். அதால தான் நான் சொல்கிறேன், நான் உலக ஜனங்கள் போடுற மாதிரி உடுப்பு உங்களால் போடலாம். ஏண்டா நீங்கள் வித்தியாசமாக என்ன செய்யணும்? உடுப்பு உடுத்துற உங்களோட முடி அந்த வண்ணமாக, உங்களோட அலங்காரங்கள் வித்தியாசம். ஏண்டா தேவன் எப்பயுமே வித்தியாசத்தை என்ன செய்கிறாராம்? எதிர்பார்க்குற. அதுக்காக தான் அவர் சொன்னேன், நீங்கள் இவங்களோட இல்லாமல் வெளியே அப்போ பாருங்கள். அப்போ அதுதான் தேவன் செய்கிற. ரைட். இப்பொழுது கவனிங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு வர போகிறப்ப, இப்பொழுது இந்த வாரத்தில் மீட்பு என்பதன் பேரில் நான் அதிகமாய் பேச விரும்புகிறேன். பாருங்கள், கவனிங்க. நம்முடைய சுகமாக்குதலும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. இப்போ பாருங்கள், தேவனுடைய மீட்பு திட்டத்தில் எது இருக்குண்டா இந்த சுகமாக்குதலும் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடாது இந்த ஆத்மா மீட்கப்பட்டிருக்கு. இந்த மீட்புக்கும் இந்த இதுக்கும் அதுவும் ஒரு பாயிண்ட் தான். விளங்குதாங்களா? அதான் திகழ் சொல்ல பாருங்க. அதனால் பாருங்கள், நம்முடைய சுகமாக்குதலும் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. இப்பொழுது நாம் அதை வேத வாக்கியத்தின் மூலம் நிரூபிக்கலாம். ஏன்னா எப்பயுமே எங்களுக்கு எது சாட்சி? பைபிள் தான். ஆமென். அதான் திகழ் சொல்ல வேதத்தின் மூலம் நாங்கள் இப்பொழுது யாத்ராவின் புத்தகமானது முழுவதும் ஒரு மீட்பின் புத்தகமாகும். மீட்கப்பட்ட இது என்பதற்கு அதனுடைய சரியான ஸ்தானத்தில் பொருத்துவது, அதாவது திரும்ப கொண்டு வருது என்பதை குறிக்கிறது. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே நான் பிரசங்க மீட்பண்ட என்ன அர்த்தம்? திரும்பி கொண்டு வரப்படுதல். ஏன்னா திரும்ப பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வர. அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்களை பிசாசு வியாதியாக வச்சிருக்கலாம். நீங்கள் பழைய மனிதனாக வரணும். ஏனென்றால் அதுதான் திரும்ப அளிக்கப்படுது. அந்த ஊழியம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா மனவாட்டிக்கு. ஏனென்றால் அந்த மீட்பில் அதுவும் இருக்குது. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கும். அப்போ அது இருக்காண்டு நாங்கள் பார்க்கணும். அதால் தான் நான் சொன்னேன்னா இந்த ஃபாஸ்டிங் ப்ரே சில காரியத்தை எதால் ஃபாஸ்டிங்கால் தான் செய்யலாம். தேவன் அழிப்பேன் என்றாலும் மாத்திர பாருங்கள், தேவன் வாக்கு மாறாதவர். நான் சொல்லியும் செய்யாது இருப்பேனான்னு சொல்கிற தேவன் அழிப்பேனன்று அதான் யோனாக்கு கோபம் வருது. நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டோன்னு இவர் என்ன செஞ்சிட்டு அவன் ஜெபிச்சோன்னு மாறிட்டேரண்டு கோபம் வந்துட்டு போக தேவன் ஒரு மரத்தை வச்சு அவனுக்கு ஒரு பாடத்தை புகற்று. அப்போ அதுக்கு அவருக்கு கோபம் வருது. எனக்கு நிழல் தந்ததை ஒரு அழிச்சிடு. அப்போ அதான் சொல்கிறேன், நான் சிருஷ்டிகர், ஏன்னா மனிதனை நான் அழிக்கிறதுக்கு நான் மனது. அப்போ பாருங்கள், அது ஏனெண்டா தேவனால் முடியும். அப்போ அதுக்கு காரணம் நீங்கள் தான். அப்போ அதான் பாருங்கள். அப்போ தெய்வீக சுகம் என்பது இப்போ உதாரணத்துக்கு வைங்கண்டா இன்றைக்கி பல வியாதி இருக்குது. இப்போ பல வியாதிகளில் என்ன டயபெட்டிக்னோன்னு இப்போ டெய்லி குளுசை போட்டாகணும். ப்ரெஷர் ஆக்கள் குளுசையை விடையலாம். இப்போ தைராய்டு பிரச்சனையாக்கள் வாழ்நாள் அவங்களோட வாழ்க்கையில் அந்த டேப்லெட்டை பாவிக்காமல் ஒரு நாள் கூட விடையலாம். இப்போ உங்களுக்கு பாஸ்டிங் வந்துட்டு அப்போ என்ன நடக்க போகுது? நீங்கள் இங்கே வரக்குள்ளே போய் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தெரியும். அதுக்காக நான் இந்த சொன்ன வியாதி யாராவது இருந்தால் நீங்கள் ஜோதி. ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் நாமே. ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இது டாக்டர் சொல்லிட்டு என்ன வாழ்நாள் முழுக்க நீ தைராய்டுக்கோ அல்லது இதுக்கு ப்ரெஷருக்கோ இல்லாட்டி டக்குன்னு கூடிரும், உனக்கு இழுத்துரும், அடிச்சிருமன்றோன்னே அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாரீங்க. அப்போ தேவன் அறிவேறண்டு வாருவீங்க. ஆனால் தெய்வீக சுகம் என்பது என்ன? விசுவாசம். ஆமே. அப்போ நீங்கள் போடாமல் வாரதான் தெய்வீக சுகமாக இருக்குது.
அன்றைக்கு ஒரு நாள் நான் தேவனுக்காக இருக்கும்போது அதுக்காக நான் மறிக்க தயார். அப்போ தான் நீங்கள் தெய்வ சுகத்தில் நிற்கிறீங்க. இல்லைண்டா இன்னும் பாயிண்டில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக நீங்கள் எல்லாரும் உவாசம் வரணுமென்றும் வேதம் அனுமதிக்கல. வேதம் என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் கோட்பாடோடு வராதிங்க. ஏன்னா நீங்கள் என்னால் இன்றைக்கு இருந்தால் நான் சரியாக இருந்தால் தான் பெறலாமெண்டா நீங்கள் ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கிற சாப்பிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த சுகம் வாழ்நாளில் இருக்குது. நான் ஒரு தெய்வ சுகத்தினால் இனி நான் போடாமே இருக்கணுமென்று வந்தால் தேவன் தருவேன். ஆனால் உங்களுக்குள்ளே ஏன் அது இயலாமல் இருக்கண்டா, தெய்வீக சுகம் இல்லை. அது தெய்வ சுகம் என்னன்றதான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அது என்னத்தில் இருக்கா, நீங்கள் மீட்கப்பட்டிருந்தால் அதிலே மீட்கப்பட்டிருக்கோம். டாக்டர கருத்து அது. அப்போ உயிரற்ற உடலுக்கு உயிரை கொடுப்பேறேண்டா, செத்துட்டே இருப்பார், அதுக்கு சர்டிஃபிகேட்டும் தந்துட்டேறேண்டா, அது நியதி தான், செத்தது தான். ஆனால் ஒரு மனைவிக்கு நாங்கள் பார்த்தேன் நான் இன்றைக்கு ஒரு வீடியோ, அவள் சொல்கிறா, இல்லை தேவன் வீட்டிலாம் இப்படி ஒரு வசனம் இருக்கு, என் கணவனை ஒரு ஆயுசு குறை அவர் எடுக்கலாண்டு அவளை ஆலயத்தில் கொண்டு போய் வச்சிட்டான். போதவருக்கு தெரியாது, போதவர ஜபமும் எழுப்பேல. ஆனால் அவங்க ஆராதிச்சு கொண்டிருக்கக்குள்ள அவரும் எழுப்பிட்டு அந்த மனைவியுடைய விசுவாசம். அதுக்கு அவர் கெட்டவளோ நல்லவளோ அவர் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர். அதில் தான் நிறைய பேர் தவறி போகிறாங்க. அதனால் தேவன் என்னோடு இருக்கிறாருன்றோன்னே அவங்க எப்பயும் நினைக்கிற தேவன் இருக்கிறாரு. அவன் தேவன் எப்பயுமே வார்த்தையில் கிரியை செய்கிறது. இப்போ சாபனம், அதனால் அந்த சபை ஃபேமஸ் ஆகலாம். அதுக்காக நானும் நீங்களும் போகல. ஏன்னா இங்கே மூலப்பொருள் அங்கே இல்லை, மறுபிறப்பு இல்லை. ஆபிரகாம் கெத்துராளுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தான். ஆபிரகாமோட வித்து தான், டிஎன்ஏ அவனோட பிளட்டை செக் பண்ணால் ஆபிரகாமோட பிள்ளை தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அங்கே வரையல, ராஜ்யத்தில் இல்லை. ராஜ்யத்தில் வரணுமெண்டா வாக்கு தரப்பட்ட சபையிலிருந்து வரணும். ஆமென். அந்த சரியான செய்தியை பிரசங்கிக்கிற சபையிலிருந்து வரணும். சாரால் தான் தேவன் வாக்கு தத்தப்பட்ட சபையாயிருந்தால், சிறியாயிருந்தால் அதிலிருந்து வர்ற வித்து தான் ராஜரிய வித்தாயிருக்கணும். அதால் வேறு சபையிலிருந்து வரையலை. அதால் தான் நீங்கள் சபையை குறித்தும் புரியும். நான் அங்கே போகிறேன், நான் சரிதானே என்று தான் ஆக்கள் சொல்லுவான். அது sorry.com தான், ஒன்றும் செய்யலை. ஏன்னா புரியாதவனுக்கு நாங்கள் என்ன செய்யலாது, புரிய வைக்கலாது. எங்கெங்கே ஆத்மா வரணுமோ அதுதான் வித்து. கொஞ்சம்தான் இருக்க போகுது, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு போதவன் நம்பிக்கை இல்லாதவனாக பிரசங்கிக்கலாம். அவன் நம்பிக்கையோடு தன்ட்ட வர்ற எல்லாரும் வரணும், எப்படியாவது தள்ளியாவது இவன் விழுந்தாவது போகணுமென்று விரும்பணும். அதான் அன்றைக்கு சமையலை நான் ஆடி போய் கடைசி நேரம் தான் போட்டேன். ஏண்டா எந்த அன்பு வித்தியாசம். வாரவங்களை வெறுமையாக அனுப்பக்கூடாது. முழுசி கடைசியாக போட்டேன். போடக்குள்ளே இன்றைக்கி அந்த குடும்பம் புதுசாக ஈசாக் ரெபேக்காட குடும்பத்துட்டு 2 பாட்டை கொடுத்தேன். ஏண்டா அன்றைக்கு கொமினியன் அவள் வேலை செய்து 2 மணிக்கு தான் படுத்து விடிய 5 மணிக்கு திரும்ப போனான். அப்போ அதனால் திரும்பவும் லேட்டாக செய்யக்குள்ளே அது சிரமங்கள் மத்தியில் அந்த எப்படி சொல்கிற டயர்டில் நம்ம ஒரு சந்தோஷம் இல்லாமல் செய்யக்கூடாது. வந்தாலும் எங்களோட சரீரம் என்ன செய்யாது. அப்போ அவட அந்த அன்பின் நிமித்தம் நான் என்ன செய்ய பிரித்து கொடுத்தாக்கா இன்னொரு சுயநலமாக கஷ்டப்படுத்தினட்டு சிந்திச்சிடாங்க. ஆமாம், அவங்களும் அப்படி எனக்கு தெரியும், உரிமையோடு அங்கே கூட அதே நேரம் அதுக்கான வசதி பாத்திரங்களும் அவங்கள்ட்ட இருக்குது. ரைட். அப்போ அதனால் நான் அப்போ அது ஏனண்டா, அப்போ எனக்கு தெரியுது உங்களை ஏதாவது செய்தி இப்போ நான் இப்போ இப்படி தான் பாதாளமண்டா இங்கே நிற்கிறேன். இப்போ ஒரு தள்ளண்டா இங்கே தான் எந்த அப்படி தான் நான் இருக்கிறேன். எனக்கு தெரியுது நீங்கள் தான் உதவி செய்யணும். ஆமே. அப்போ பாருங்கள், அந்த ஜெபத்தில் தாங்கி ஏண்டா நான் அந்த ஜனத்துக்காக விழுவன்ன்றது எனக்கு தெரியும். ஆமே. அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தான் நான் எப்பயுமே உங்களுக்காக தான் நான் இந்த மருந்துகளை தேடி இருக்கிறது. ஆமே. இரவும் பகலும் தேடுறேன். ஏனண்டா வார்த்தையில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். ஆமே. என்னால் ஒன்றும் செய்யலை, வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு பதில் தரும். ஏன்னா நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ தேவன்ட வார்த்தை பேசினா தான் நீங்கள் அதுக்கு செமிமடிப்பீங்க. அந்த வார்த்தை தான் உங்களை ஆளணும். தேவனும் அதை தான் விரும்புகிறார். ரைட். அப்போ பாருங்கள், சரி. அப்போ பாருங்கள், அப்போ நாங்கள் தேவனுக்குள்ளால் வரக்குள்ளே தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கும். டாக்டர் ஒரு பரிந்துரையை சொல்லியிருந்தாலும் அவர நாளில் நாங்கள் வரக்குள்ளே நாங்கள் அவருக்காக வரணும். ஆமே. அப்போ தான் நாங்கள் தேவனை நம்பி வரோம். அப்போ என்ன, தேவன் என்ற உயிரை பாதுகாப்பேன், தேவன் எனக்கு அந்த நிச்சயம் என்ன செய்யும் உங்களுக்குள்ளே வரும். ரைட். ரைட். இப்போ பாயிண்ட்டுக்கு பார்ப்போமா. ரைட். இப்போ பாருங்கள்,
32வது பந்தியில், இப்பொழுது மீட்கப்படுதலின் ஒழுங்கில் வியாதியும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். மீட்கப்படுற ஒழுங்கில் என்ன இருக்கணுமா? வியாதியும் இருக்க வேண்டும். வியாதியானது பாவத்தின் ஒரு விளைவாக இருக்கிறது. வியாதி என்னத்திட தன்மை? பாவத்தின் விளைவாக இருக்கிறது. இப்பொழுது பாவமானது சில சமயங்களில், கவனிங்க, சில சமயங்களில் வியாதியானது உங்களுடைய பாவத்தின் நேரடியாக விளைவாக இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை வியாதி உங்களுடைய பாவத்தின் நேரடியான விளைவாகவும், அதாவது விளைவு இல்லாமலும் இருக்கலாம். அதாவது நீங்கள் புல செய்யல, ஆனால் வியாதி வந்திருக்கு. அதை பார்க்க போகிறோம், எப்படி வந்திருக்கண்டு, உள்ளே வந்திருக்கண்டு பார்க்க போகிறோம். நீங்கள் அதை உங்களுடைய பெற்றோர்களின் பிராக்கெட்டுக்குள்ள வியாதியில் இருந்தோ, பாவத்தில் இருந்தோ, அல்லது உங்களுடைய முன்னோர்களின் பாவத்தில் இருந்தோ பெற்றிருக்கலாம். கவனிங்களா? பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்களா? இப்போ நீங்கள் செய்யலை, ஆனால் உங்களுக்கு ஒரு வியாதி தாக்குது. ஏன்னா அது இப்போ சாதாரண காய்ச்சல், சளி அது இல்லை. அது ஒரு வியாதி தான். அது எங்களுக்கு அவசியமானது உண்டு. ஏன்னா அது எங்களோட அழுக்குகளை வெளியேற்று. ஆனால் பல பெரிய வியாதிகள் இருக்குது தானே, அதுகள் போராட்டங்கள் எல்லாம் நாங்கள் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் எங்களோட பெற்றோர் அல்லது எங்களோட முன்னோர்கள், விளங்குதான், முன்னோர்களினுடைய பாவத்தின் விளைவாக இருக்கலாம். ரைட், கவனிங்களா? பெற்றிருக்கலாம். ஒவ்வொரு சந்ததி, இந்த இருமல், வறட்டு இருமலும் இல்லை, சளியும் வருதில் ஒரு அமைக்கிற மாதிரி வச்சிருக்குது. ஆமே, டீக்கர்ச்சி மாதிரி தொடர்ந்து பிரசங்கிக்கிறதுனாலும் கட்டும், அது எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த தொண்டைக்கு ரெஸ்ட் கொடுக்காட்டியும் ஒரு அமுக்கம் இருக்கும். சரி, ஓகே. எதுவாக இருந்தாலும் எங்களோட மூச்சு அவன் நிப்பாட்டலாமே. அது மரணம்தான் அந்த சவுண்டை நிப்பாட்டணும். அதை தான் நான் விரும்புகிறேன். நாமே அது மட்டும் நான் ஒரு நுனி குரலில் இருந்தாவது கத்த விரும்புகிறேன். நாமே ரைட். ஒவ்வொரு சந்ததியிலும் பலவினர்களும் புத்திசாலிகளும் ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் தலைமுறையினிடத்தில் இருந்து குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் வியாதியையும் தொடர்ந்து இளம் தலைமுறைகளும் கடந்து வரும் சரீரத்தின் நோய்களையும் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ எப்படி முன்னோர்களுடைய அந்த டலனில் எங்களுக்கு புத்தி கூர்மை அதுகள் வர்றது போல் அவங்களுடைய இந்த வியாதியையும் எங்களோட இளம் தலைமுறை, இந்த வாலிப பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்களாம்? பெற்றுக்கொள்கிறாங்க. ஆமே. அப்போ மீட்பில் வருமா இல்லையா? இப்போ நீங்கள் நேக்கக்கூட தேவனுக்குள்ளே வந்தோன்னு வராதுண்டு. அது ஒரு மீட்பு திட்டத்தில் இருக்குது. உங்களோட விசுவாசம் உங்களுக்கு இருக்குன்றதை தேவன் பேர் எழுதுவோம். ஏன் ஆபிரகாமுக்கு பிள்ளைய நேரத்தோடு கொடுக்காம நூறில் கொடுத்தா அவன்கிட்ட பேர் எழுதுவோம். ஏன் அது எல்லாமே எழுதுவோம். அதே போல் தான் உங்களுக்கு நாகமானுக்கு குஷ்டரோதனை அவன்கிட்ட பேர் வரணும். அவன் விசுவாசிக்கணும். அங்கே ஒரு பெண் வேணும். ஏன் அந்த மயிலா மரியாதை கொண்டுறோன்னா அவளுக்கு பேர் இருக்கணும். காரியம் இருந்துச்சு, ஆனால் அசுத்தம் இருந்துச்சு, அவள் ஊத்தியாக நடந்தா. ஆனால் அவள் தான் தேவன் வெளிப்பட்ட எழுதப்படணும். நாங்கள் உலகத்துக்கு பைத்தியமாக இருந்தாலும் நாங்கள் பொன்னாக தேவன் எங்களை மாது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஞானஸ்தானம் எடுத்தாலும் உடைச்சிட்டு ஒரு வழியால் வருது. ஆனால் அது உடைக்க ஒரு வழி தேவன் காட்ட போகிறேன். ராமே, இப்போ பாருங்கள், இது புத்தகத்தில் தான் நீ சொல்லிட்டார். நான் இன்றைக்கு அடுத்தது எடுக்க. அப்போ பார்த்தேன்னா ஏதோ ஒரு காரியத்தை தேவன் சொல்ல விரும்புகிறேன். ஆமே, இப்போ பாருங்கள், எங்கேயோ தெரியல. இப்போ பாருங்கள், முன்னுக்கே பாருங்கள். அதாவது இது இந்த புத்தகம் வியாதிகளும் துன்பங்கள் 23வது பந்தியில் பாருங்கள். வியாதிகள் துன்பங்கள் எல்லாமே பாவத்தின் விளைவு தான். அது ஒரு கால் உங்களுடைய ஜீவியத்தில் இல்லாமல் இருக்கலாம். முன்ன சொன்ன மாதிரி தான் அந்த புத்தகத்திலே அப்படி தான் சொல்லு. ஆனால் உங்களுக்கு முன்னோர் யாரோ ஒருவருடைய ஜீவியத்தில் இருக்கலாம். விளங்குதா? உங்களுக்கு இருக்கலாம். பிசாசு தான் வியாதிகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆக்கியோனாவான். நாம் எந்த பிசாசையும் கொண்டிருக்கும் முன்பு நாம் எந்த வியாதி அல்லது துன்பத்தையும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் சாத்தான் வந்தபோது அவன் வியாதிகளையும் துன்பங்களையும் அவனுடன் என்ன செய்தானாம்? கொண்டு வந்தான்.
ரைட். அப்போ பாருங்கள், அப்போ இது எங்களுக்கு இப்போ வடிவாக தெரியுது. இப்போ என்ன நடக்குதுண்டா, இப்போ இது பிளக்கில் இருந்தாலும் ரத்தம் இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் இது வருது, தேவன் வர என்ன செய்கிறேன்டா அனுமதிக்கிறேன்டா. நாங்கள் எப்பயுமே ஸ்டடியாகவே இருப்போம். எந்த மனிதனாவது வேதத்தில் ஸ்டடியாக இருந்திருக்கான சொல்லுங்கள் பாப்பா. எந்த தீர்க்கதரிசிகளும் எந்தவங்களும் இருந்தாங்களா? இல்லை. தீர்க்கதரிசியில் இல்லைன்றக்குள்ள நாங்கள் ஜுஜிபி, ஏன்னா நாங்கள் ஒரு சாதான். அப்போ தேவன் என்ன செய்வோம், எந்த பலவீனத்தில் அவன் என்ன செய்வான், வருவான். அதே நேரத்தில் நாங்கள் இன்னொருவருக்கு சாட்சியும் அவருக்கு வேணும். விளங்குதா? ஏன்னா ஒருவன் வாழ்ந்து காட்டணுமே, வாழ்க்கை தானே தேவன். ஏன்னா தேவன் ஜீவிக்கிறார் என்பது காணும். ஏன்னா ஒருவன் அதை இருக்கிறான். அதான் நீங்கள் கவனிக்கணும். அன்றைக்கு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா தனி மனிதனாக வந்து, இன்றைக்கு அவர் அதே தேவன் இன்றைக்கும் இருக்குது. அதான் சன் ஆஃப் மினிஸ்ட்ரி, அதாவது மனுஷகுமாரனுடைய ஊழியம். அவர் மறுபடியும் எங்கே வந்திருக்கேன்னா மணவாட்டிக்குள்ளே. நீங்கள் ஒரு மணவாட்டியாக இருந்தால் அவர் வருகிறார். அவரை நீங்கள் காணலாம். இன்றைக்கு அப்பத்தை அவர் பிச்சாலும் நீங்கள் காணலாம். அன்றைக்கு அதான் நடந்துச்சு. என்னண்டா பாருங்கள், அவங்க தான் ரொட்டி சூடுறாங்க, இவர் வந்துட்டு சொல்கிறே பசியாக இருக்குன்ற. இப்போ எப்பயுமே முறையை உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அந்த பைபிளை பிடிப்பீங்க. இஸ்ரேல்ற முறைமையை சிஸ்டத்தை பிடிக்கணுமெண்டா வீட்டில் உரிமையாளர் தான் ஆகாரத்தை பகுத்து கொடுப்பான். என்ன செய்வானா, வீட்டில் உரிமையாளர் தான் அப்பத்தை எடுத்து வைப்பான். இப்போ இவர் வாரது சீசர்களுடைய இடத்துக்குள்ளே. அப்போ இவங்க அவர் சொல்கிறே பசியாக இருக்கேன்னு சாப்பிடலையான ரொட்டி இருக்கணும். இவர் வந்து என்ன செய்கிறேன்டா, இவர் பந்து விதிக்கிறதுல முதன்மையான ஸ்தானத்தை எடுத்து அப்பத்தை எடுத்து அவர் ஸ்டைலில் ஜெபிக்கக்குள்ளே இவங்களுக்கு தேவன் என்று தெரியுது. ஏன்னா இவர் தான் முதன்மையானவர். இவர் இருந்து சாப்பிடாமல் இவர் அவங்கள தள்ளிட்டு இவர் வந்து அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். புரியுதா அவங்களுக்கு? அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் இவர் தான் தேவன். புரியுதா? வெளிப்பாடுகளுக்கு போகிறீங்களா? அப்போ அதான் இந்த இஷ்டவே இல்லை. இப்போ அமெரிக்காவில் தீக்கச்சு ஒரு சிவப்பு விளக்கு என்னது எச்சரிப்பின் சிவப்புன்னு ஒரு செய்தி கொடுக்குறாரு. எனக்கு அது முதல் விளங்கேல். ஏனண்டா விளங்கேலண்டா, இப்போ எங்கடதில்லை நீங்கள் போண்டா என்னது எங்கடதில்லை லைட்டு க்ரீன் கலர் தான் எங்கடது. இலங்கையில் வந்து க்ரீன், அடுத்தது என்ன இடையில் வந்து மஞ்சள், கீழே வந்து ரெட். அமெரிக்காவில் வந்து ரெட் வந்து போகிறதுக்கு விளங்குது அவங்களுக்கு. அப்போ அவர் என்ன செய்ய அந்த தலையங்கத்தை ஸ்டார்ட் பண்ணி விடு, சிவப்பு பிரகாசிக்கும் சிவப்பு விளக்குன்னு சிவப்பு விளக்குன்னு அவர் சொல்கிறேன். அப்போ அதாவது நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு விளக்கு உதிச்சிட்டன்று. அப்போ நான் பார்த்தா நிப்பாட்டுறதுக்கு தானே விளக்கு. புரியுது அவங்களுக்கு? அதுக்கு பிறகு அங்கே போனோடான்னு தெரியும். அவர் அந்த நாட்டை வச்சு பேசிட்டு விளங்குது அவங்களுக்கு. இப்போ நாங்கள் பேசக்குள்ள எது சொல்லுவோம், போகிறதுக்கு என்ன லைட் க்ரீன், நீ இப்போ போகலாம்னு. புரியுது அவங்களுக்கு? இப்போ நான் என்ன தெரிஞ்ச சொல்ல வாரேன்டா, ஏன் அங்கே வரக்குள்ள ரொட்டியை பிக்கக்குள்ளே இயேசுன்றதுக்கு இவ்வளோ நேரம் என்ன முண்டமாக இருந்து அல்லது இவங்களோட கண் மூடி இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் வந்து அதை செய்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு என்னடா அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிச்சோன்னா அவர் எப்போ இருக்கக்குள்ளே உயிரோடு இருக்கக்குள்ளே செஞ்சாரோ அதை அவர் செய்யக்குள்ள அவர் தான் தேவன். ஏன்னா அவர் அந்த சரீரத்தில் வரையல். புரியுது அவங்களுக்கு? அதே போல் தான் இன்றைக்கு தேவன் மணவாட்டிக்குள்ளே வாரேரண்டா அவர் செய்த அதே வேலையை செஞ்சால் நீங்கள் வார்த்தையை அறிஞ்சிருந்தால் தான் தெரியும் இன்றைக்கும் தேவன் இருக்கிறார். புரியுதா அவங்களுக்கு? உங்கள் மத்தியில் இருக்கிறார், அவர் இங்கே இருக்கிறார்ன்றதை நீங்கள் காணலாம். நீங்கள் நேக்காய்ங்க இயேசு கிறிஸ்து வந்து அவர் உருவ தாடி வச்சுட்டு வந்து நின்றால் தான் அவர் என்று இன்றைக்கி அதால் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றா நிறைய இழந்து போகிறீங்க. புரியுதா அவங்களுக்கு? ஏன்னா அவர் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறார், அதிலிருந்து தான் நீங்கள் என்ன செய்யலாம், வார்த்தை எடுக்கலாம். ஆமேன். அதை தான் பெற்றுக்கொள்ளலாம். அவர் தான் முதன்மையானவர். ஆமேன். அப்போ அதனால தான் காரியம். அப்போ பாருங்கள், இப்போ நாங்கள் இங்கே இந்த புத்தகமே வாசிப்போம். பாருங்கள், நிறைய இருக்குது இதில். எதை வாசிக்கிறேன்றே தெரியாமல் அதில் இந்த ஒரு நல்ல பாயிண்ட்டை வாசிச்சுட்டு போகும். பாருங்கள் திக சொல்கிறேன், அதாவது பிள்ளையை திரும்பவும் தன்னுடைய தகப்பனிடம் ஒப்புரவாக்கும்படி கொண்டு வருவதற்குமே தேவன் வியாதியை என்ன செய்கிறாராம், அனுப்புகிறேன். ஏன்னா நாங்கள் இப்போ உலகத்தில் பிறந்துட்டோம்.
அவருக்கு தேவை தண்டை சித்தத்தை செய்ய திருப்பணுமெண்டா அந்த பிள்ளைக்கு என்னத்தை அனுப்பணும்? வியாதியை அனுப்பணும். ஏன்னா அதுதான் தேவண்ட திருப்புறத்துக்கு ஒரே ஒரு வழி. அப்போ அந்த மீட்பின் திட்டத்தில் நாங்கள் ஓடிட்டு இருப்போம், மீட்கப்பட்டுட்டோம்னு. ஆனால் நாங்கள் எங்களோட எண்ணங்கள் சிந்தைகள் எங்களுக்குன்ற ஒரு கருத்து இருக்குது, எங்களுக்கு கொண்டு வரையறையை வச்சிருப்போம். நாங்கள் இப்படி தான் மட்டுப்படுத்தி தான் நாங்கள் தேவனை இப்படி தான் நாங்கள் இருக்கணும் என்று போகிறக்குள்ள தேவன் என்ன செய்வார்னா, காலம் நெருங்குறபடினால தேவன் என்ன செய்வார்னா வேறொரு வழி இல்லை. தேவன் ஒன்று அனுப்பினாதான் நம்ம பரிபூர்ண சித்தத்துக்கு வருவோம். அது நானாக இருக்கு. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்குமே, எங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு பலவீனம் இருந்து தான் ஆகும், அது மாற்று கருத்தில். ஆனால் தேவனுக்கு தெரியணும், தேவன் தெரியும் இவன் இன்னுமே அந்த பாயிண்ட்டுக்கு வரையில்லைன்றக்குள்ள அவர் என்ன செய்வார்ன்றா அதை அனுப்புவார். புரியுதா அவங்களுக்கு? என்ன அந்த மீட்பின் திட்டத்துக்கு சொல்கிறேன் பாரு. நாம் எப்பொழுதும் கொண்டிருந்ததிலே மிக சிறந்த மருத்துவர்களை இன்று நாம் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஓமா இல்லையான்னு சொல்லுங்கள், டேலண்டான மருத்துவர். நாம் எப்பொழுதும் கொண்டிருந்ததிலே மிக சிறந்த மருந்து விஞ்ஞானத்தை மிக சிறந்த மருத்துவமனையிலே நாம் பெற்றிருக்கிறோம். மேலும் நாம் எப்பொழுதும் கொண்டிருந்ததை காட்டிலும் அதிகமான வியாதிகளை நாம் பெற்றிருக்கிறோம். மருத்துவர் எவ்வளவு இருக்கிறாரோ அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி வியாதியும் இருக்குது, அவனால் இயலாது. ஆனால் இங்கே சுகப்படுத்த வேண்டிய மருத்துவரும் இருக்கிறார். அப்போ அதை தான் தீக்க சொல்கிறேன். அதனாலே ஆனால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முந்தி கொண்டு ஒருபோதும் எதுவும் வந்ததே விளங்குதா? அன்றைக்கு எகிப்தில் இருந்தாலும் தேவனை முந்தி கொள்ளையெல்லாம் இருந்துச்சு. அண்டு குஷ்டரோகம் வந்துச்சு, என்ன பேன் வந்துச்சு, கண்மலை அங்கே ஒரு மருத்துவன் இருந்தான். யார்? மோசே என்னும் மருத்துவ. அவனை தாண்டேலாம் போயிட்டு எதுவுமே. ஏனென்றால் தேவன் மருத்துவர் அங்கே இருந்தார். அவன் மட்டும்தான் என்னதான் இருந்தான்? சொல்யூஷன். அதே போல் தேவனுடைய வார்த்தை தான். ரைட், நாங்கள் இப்போ இதுக்குள்ளே வருவோம் பாருங்கள். இப்பொழுது தெய்வீக சுகமளித்தலை ஒரு நிவாரணமாக பிரசங்கிக்காமல் இன்றிரவு இங்கிருக்கும் என்னுடைய சகோதரர்களே, அது வியாதிக்கான தேவனுடைய நிவாரணமாக உள்ளது. அப்போ தேவனுடைய நிவாரணம் என்ன? தெய்வீக சுகம். வியாதிக்கான நிவாரணமே தெய்வீக சுகம். இதை பிரசங்கிக்காமல் இருக்கலாம். தெய்வீக சுகமளித்தலை பொருத்தாமல் நீங்கள் ரட்சிப்பை அதனோடு எவ்வாறு தொடர்புடையதாக பொருத்த முடியும்? விளங்குதாசன்? அப்போ பாருங்கள், தெய்வீக சுகமளித்தலை பொருத்தாமல் நீங்கள் ரட்சிப்பை அதனோடு தொடர்புடையதாக பொருத்த முடியாது. அப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கும். அப்போ அதுக்காக தேவன் எப்படியோ ஒரு வழியில் நாங்கள் ஓடிட்டு இருப்போம், நாங்கள் நல்லவர்களாக இருப்போம். ஆனால் தேவன் திருப்போணுமெண்டா அவர வழி, ஏன்னா அவர சிந்தைக்கேற்ற ஒரு வழி இருக்குது தானே. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கருத்து இருக்குது. இப்போ பேதுருக்கு ஒரு கருத்து இருந்துச்சு, ராபோஜனத்தில் வரக்குள்ளேயும் ஒரு கருத்து இருந்துச்சு. என்ன சொன்னால், அவரோட டேர்ன் வரக்குள்ளே இவர் எல்லாரையும் விட மிதமிஞ்சின நீதிமானாக நினைச்சு அவர் என்ன சொன்னேன்? ஆண்டவரே வேணாம், நீ எண்டதை காலம். அவர் சொல்கிறேன், நீ உனக்கு இப்போ தெரியாது, இப்பொழுது நீ இதை அறியால் இனிமே அறிவா. இல்லை நீர் பாருங்கள், முதல் என்ன சொல்கிறேன்? அவர் சொல்லி கொடுக்குறேன். அவர் சொல்கிறேன், நாங்களும் சில பேருக்கு சொல்கிறோம், பிரதர் நீங்கள் தான் அல்லது சிஸ்டர் நீங்கள் தான் செய்யணும். இல்லை பிரதர் வேண்டோனாண்டா நாங்கள் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல மாட்டேன். அடுத்ததுக்கு என்ன சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன்? நான் கழுவாட்டி உனக்கு மெயின் சுவிட்சில் கை வைக்கணும், சில இடத்துல விரட்ட தான் வேணும். அப்போ அவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்காங்க எல்லாரையும் விரட்ட மாட்டார். சில சரி ஓகே அவன்டா சான்ஸ் தான் அவனுக்கு கொடுக்குறான். நேசிக்கிறவங்களுக்கு விரட்டு வேறு. அவன் ஏன்னா உரிமை அவங்ககிட்ட தானே அவர் எடுக்கலாம். நானும் சில பேர் எல்லாண்டா நான் விடுவேன், சில பேர்கிட்ட நான் திரட்டுவேன். ஏன்னாண்டா உரிமை இல்லை, ஏன்னாண்டா செய்யணும், அது செய்தே ஆகும். அப்போ அதனால் அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்டா வேணாம். அவர் சொல்கிறேன், அவர் சிம்பிளாக சொல்கிறேன், இப்பொழுது நீ இது வேணாம், இப்போ தெரியாது, பிறகு தெரிய வரும். இல்லை அதுக்கு மிஞ்சி மிதமிஞ்சி, ஏன்னா மிதமிஞ்சி சொல்கிறேன். அப்போ அது என்னத்தை சொல்ல வாரேன்டா, அது எனக்கும் இருக்கலாம் உங்களுக்கும் இருக்கலாம். நாங்கள் மற்றவங்க செய்ய பரவாயில்ல, பிற நான் இதையெல்லாம் செய்யலை. ஆனால் தலைவர் சொல்கிறார் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா செய்யுங்க நீங்கள். அப்போ தலைவருக்கு மிஞ்சி நீங்கள் என்ன செய்கிறீங்க? பேதுரு என்ன சொல்கிறான்? பேசுகிறான். ஏன்டா அது சரியில்லை பிற, நீங்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. நல்லது மாதிரி இருக்கு, ஆனால் அது பிசாசு. புரியுதா உங்களுக்கு? நான் இந்த எளிமையில் பிரசங்கிக்கிறேன்.
என்ன பேன் பீஸ்வியல் அப்போ பார்க்க, ஏன்னா அது நல்ல ஒரு இதை கேட்க மாட்டீங்க. எங்கே நீங்கள் எந்த உலகத்துலேயும் கேட்கல அந்த செய்தி எப்படி. ஆமே, அதுக்காக நான் பெருமைக்கு சொல்லலை, நீங்கள் வேணுமெண்டா யூடியூப்பில் தட்டி பாருங்க. இங்கே ஏண்டா இது வந்து சத்தியம், அவங்கள நேசிப்பதினால ஆகாரம் கொடுக்குது. அப்போ பாருங்க, அப்போ அவன் என்ன சொல்கிறான்டா இதாண்டா, அப்போ என்ன சொல்கிறான்டா, அது போல் எனக்குள்ளேயும் இங்கேயும் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் இப்போ ஏன்னா இங்கே ஊழியக்காரர் சொல்கிறதில்ல நீங்கள் நிறைய விலகுறீங்க. அப்போ அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா தலைவர் வந்து சொல்கிறேன் இப்போ தெரியாது செய்யுங்க, பிறகு பார்ப்போம் பண்ணுறக்குள்ள அவசரம் இல்லை. அப்போ அவர் கை வச்சுட்டு எங்கே வச்சுட்டு நானும் கை வைக்கிறேன் நான் நீங்கள் இப்படியாட்டி உங்களை ஸ்தானத்திலேருந்து எடுத்துருவேனோன்னு சில பேர் பயத்தில் செய்வாங்க. ஏன்னா அப்போ அதுதான் செய்யலாம். ஏன்னா விரட்ட வேண்டிய இடத்துல விரட்டி தான் ஆகும். ஏன்னா நீங்கள் அதை இழந்து போகலை. சில பேருக்கு தெரியாத மாதிரி இருக்க தான் போகணும். அப்போ இயேசுக்கு சொல்லி நீ இதை செய்யாட்டி என்னோட உனக்கு பங்கில்லைன்னொன்னே தான் அடுத்து ஐயாவார். அப்போ அதே மாதிரி ஆனால் அது எல்லாருக்கும் செய்ய மாட்டேரா, அதையும் கவனிச்சுக்கணும். அப்போ அது மாதிரி அப்போ அது வந்து எல்லாருக்கும் தேவன் செய்கிறது. அப்போ அதே போல் வந்து இருக்கலாம். அதே மாதிரி தேவண்ட வார்த்தை ஏன்னா எதை உரைக்கிறதோ அதுக்கு நாங்கள் ஏன்னா நாங்கள் யாராக இருக்கிறோம், நீங்கள் செம்மறியாடாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு மருந்து வந்து அங்கேருந்து தான் கட்டப்படணும். ஆமே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் அந்த ஒழுங்குக்கு. ஆண்டவரே அது உம்முடைய சித்தம், நீர் அதை உம்முடைய ஊழியக்காக அந்த அன்றைக்கு அண்ணால் என்ன சொல்கிறான், உம்முடைய கண்களில் அடியாளுக்கு என்ன கிடைச்சிச்சான், கிருபை கிடைச்சது. அதுக்கு பிறகு அவள் எப்படி இருக்கு இல்லையா, துக்கம். ஆனால் அவன் யாராக இருந்தான், நான் அதை உங்களுக்கு வடிவாக என்னை கேவலப்படுத்தி உங்களுக்கு காட்டுறேன்னா ஏனென்றா அது ஏலியாக இருந்தாலும் அது ஒழுங்கில் இருந்து தான் வரும். ஆமே, அப்போ அதே நேரம் ஜூதாஸாக இருந்தாலும் அதிகாரத்தை கொடுத்துருந்து அதால் பிசாசு ஓடி தான் ஆகும். அதை தீர்மானிக்கிறது பரலோகத்துக்கு போகிறது தேவனாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியை பெற்றால் அது இனத்தை கண்டுபிடிக்கும், அது யார் என்பதை ஒரு வார்த்தையை ஒழுங்கில் செய்யக்குள்ள அங்கே தேவன் இருக்கிறாருன்னு தெரியும். ஆமே, அப்போ அதுதான் காரியம். அப்போ அதே போல தான் இந்த தெய்வீக சுகம் வந்து ஒரு ரட்சிப்புக்கு தொடர்புடையதாக இருக்குது. அப்போ தேவன் என்ன செய்வார்னா சில குறைபாடுகள் எங்கிட்ட இருக்குது. நாங்கள் ஒரு பொதுவாக ஓடணும், நேர்மையாக ஓடணும், சுத்தமாக ஓடணும், இந்த நம்மளோட மோசஸ் எந்த டேமேஜும் இல்லாமல் ஓடணும். அவரோட பாணியில் சொல்கிற மாதிரி அந்த டேமேஜ் வராமல் ஓடாது, ஏன்னா அது வந்து வரும். அப்போ அதே மாதிரி வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது எப்பயுமே வந்து வரும். ஏன்னா நாங்கள் மற்றவர்களால் தூசிக்கப்படணும், அடிக்கப்படணும், நொறுக்கப்படணும். ஏன்னா நாங்கள் நல்லவராக போகல. ஏன்னா நல்ல ஒரு மனிதன் பாருங்கள், ஒரே ஒரு ஆசையால் பாருங்கள் இழந்து போனேன். யார், ஏன்னா அவனுக்கு ஒரு பண ஆசை இருந்துச்சு, அதால் பாருங்கள் நல்ல மனிதன் கீழ்ப்படிஞ்சவன். யாருமே நாங்கள்லாம் அப்படி செய்ய மாட்டோமே. அவன் கொலை செய்யலை, விபச்சாரம் செய்யலை, களவு செய்யலை, பொய் சாட்சி இல்லை. இன்றைக்கி நம்ம அநேக கொலையே செஞ்சிட்டு இருக்கோமே. என்ன கொலை சொல்லுங்கள், சகோதரரை பயக்கிறவன், என்ன காரணமின்றி தன் சகோதரனை பயக்கிறவன் மனித கொலைபாதகனாக இருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ ஆனால் நாங்கள் சரியண்டுவாங்க, ஆனால் கொலைகாரராக இருக்குது. அப்போ தேவன் வந்து பாவத்தின் தன்மையெல்லாம் ஒரு கேட்டகரியில் கொண்டு அதான் இப்போ இதில் சொல்கிறேன். சில பேர் வியாதியை வந்து பிரிக்கிறாங்களாம். இந்த டைம் வரக்குள்ளே அதை வாசிப்பேன் இருக்குது, நான் வாசித்து தான் முடிப்பேன். ஆனால் தேவன் வந்து வியாதியை பிரிக்க, வியாதின்னா அது எல்லாமே கொமன் தான், பாவம்ண்டா எல்லாமே கொமன். வெளிப்படுத்தல் 21 பாருங்கள், நாங்கள் ஒருவர் செய்கிற பாவத்தை ஒருவர் வந்து டக்குண்டு அந்த வித்தியாசமாக சொல்லுவோம், ஆனால் அடுத்தது அவன்கிட்ட இருக்கும். ஆனால் நாங்கள் அதை என்ன செய்வோம்டா அதை விட்டுருவோம், அதை வாசிங்க. நான் அடுத்ததை தேடினா வரல பார்ப்போம். நீங்கள் வெளிப்படுத்தல் 21:8 வாசிங்க. ரைட், இப்போ பாருங்கள், தேவன் யார் பரலோகம் போகலாண்டக்குள்ளே யார் வருது, பயப்படுகிறவரும் வாரான். அடுத்த அவிசுவாசியும் எதையும் விசுவாசிங்க. ரைட், அடுத்த அடுத்த யார், அருவருப்பானவர். அடுத்த கொலைபாதகர், ஆமே. அப்ப பாருங்க, பயப்படுகிறவன் அன்பிலே
பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ பயப்பட்டா எதோ கண்டாலும் ஐயோ இது வந்துட்டோ அது வந்துட்டோண்டா. அப்போ அவன் சொல்லுவான், அடே இவர் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிற இவரோட, ஆனால் இவன் என்னத்தில் இருக்கான், இவனும் போயலாம் அவனும் போயலாம். நான் என்னத்தை சொல்ல வரேன்டா, இப்போ தீர்க்க சொல்கிறேன், ஒருவனுக்கும் ஒவ்வொரு பலவீனம் என்ன செய்யும் இருக்கும். இப்போ பாருங்கள், எது வாசிக்கிறது, பிசாசின் வல்லமை அதில் தான் இருக்குது நினைக்கிறேன், பிரிக்கிறது. ரைட் ரைட். இப்போ பாருங்கள் 35வது பந்தியில், சரி இல்லை மேலே பிஏ பார்ப்போம். அப்படியானால் வியாதியானது பாவத்தின் ஒரு தன்மையாக இருக்கிறது, அதை தான் பாவம் பிறப்பித்தது. அது தன்மையாக இருந்தது, அது ஆப்பிள் பழங்களை பிறப்பிக்கும் மரத்தை போன்றது, அது அந்த மரத்தின் ஒரு தன்மையாக உள்ளது. இப்பொழுது வியாதியானது சில ஜனங்கள் வருத்தம், சோர்வு, கோபம், பகை எண்ணம், பொறாமை, சச்சரவு போன்ற பாவத்தின் தன்மைகளை எல்லாவற்றையும் தனித்தனியாக பிரிக்க முயற்சி செய்கிறார்கள். ஜனங்கள் என்ன செய்கிறாங்களாம், இதெல்லாமே தனித்தனி செப்ரேட்டன். மீனிங் என்ற இப்போ இது என்னட்ட கோபம் இருக்குன்னு வைங்களே, இன்னொரு ஆள் வந்து அடுத்தது என்ன இப்போ வாசித்தோம். அப்போ அடுத்த ஆள் வந்து பகை வச்சிருக்கிறாள், சில ஆள் சோர்வாக இருக்கிறாள். எப்போயும் சேச்சியில் வந்தாலும் ஏதோ நோஞ்சா மாதிரி இருப்பாங்க, ஏன்னா வருத்தக்காரமாக, அது கூட பொல்லாதுதான், அது ஒரு பிசாஸ். ஏன்னா விளங்குதா உங்களுக்கு. அப்போ வேதத்தில் வந்து அது இருக்குது. அதே நேரம் அடிக்கடி கொட்டாவி எந்த நேரம் திறந்தா ஏன்னா வாயுதண்டா, அது வந்து அதுவும் இது தான். எல்லாமே வந்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கல. ஏசாயா வந்து நன்றாய் சொன்னான்னு இருக்கு அந்த வசனம், பார்த்து வடிவாவன் சொல்கிறான். அப்போ அதெல்லாம் சில நேரத்தில் வரும் கொட்டாவி, அதை சொல்லே. ஏன்னா சில நேரத்தில் மூழ்கிட்டு வந்து இருந்துட்டு ஏன்னா நீட்டம் போக்கில் வரும், டக்குன்னு தண்ணியை குடிப்பீங்க, அது ஓகே. சில நேரத்தில் வாழ்க்கையே கொட்டாவியாக இருந்தால் அது வந்து கஷ்டம். சபைக்கு வந்தோன்னே என்ன அது வேறு, டயர்ட் வரும், அதை நான் சொல்லலையா, புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன. பாருங்கள் சச்சரவு, அப்படி தனித்தனியாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. அப்போ அவர் தான் இது அவர்கிட்ட, அவர் இப்படியாண்ட இது இப்படியாண்டோம். ஆனால் எல்லாமே என்ன என் தேவண்ட பாவத்தின் தன்மை தான், அது எல்லாமே பிசாசு தான். ரைட். அவர்கள் அந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் தனித்தனியான பாவ நிவர்த்தி பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக இதுக்கு ஒரு பாவ நிவர்த்தி, இதுக்கு 5 ஆடு, இதுக்கு 2 ஆடு, அதுக்கு 1 ஆடு, அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஆடு தான். எல்லாத்துக்கும் பாவ நிவர்த்தி இயேசு கிறிஸ்து தான். எல்லாத்துக்கும் அறிக்கை தான். எல்லாமே கம்ப்ளீட் தான். இதுதான் பாவத்திட பரிகாரம், நிவாரணம். அப்போ நீங்கள் அந்த ஒழுங்குல வார்த்தை இப்போ புரியுதா உங்களுக்கு. அதால் தான் நாங்கள் இன்னொருவரை பார்த்து மேன்மை பாராட்ட இயலாது, அதாவது தங்களை மேன்மை பாராட்டாமல் எங்களிலும் அவர்களை என்ன செய்யணும், மேன்மையாக எண்ணும், அது அவருடைய. ஆனால் யாரோட பகைக்கணும்னா வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறவங்க, பாவம் செய்கிறவனை வேதம் சொல்லல, பாவம் செய்கிறவரோட தான் இயேசு கிறிஸ்து திரிஞ்சு. புரியுதா உங்களுக்கு. அதுதான் தேவனுடைய. அதால் தான் நாங்கள் சபையில் வார எல்லாரையும் நேசிக்கும். விளங்குது அவங்களுக்கு. அதை வந்து முதலாவது தெரியணும், சபையினுடைய சரித்திரம் தெரியணும், வார்த்தை தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஒழுங்கை கற்றுக்கொள்ளுவீங்க. ஏன்னா இல்லை, அப்போ தான் செய்தியை தெரியும். அதால் தான் இந்த பைபிள் வந்து ஒரு குடிகாரன் எடுத்து வாசிப்பான்னா இயேசுவை நேசிப்பான். ஏன்னா அவர் பாவியை ரட்சிக்க தான் அவர் வந்து, பாவிக்கு ஏற்ற நிறைய வசனம் தான் இங்கே இருக்குது. பாவியை கவர்றதான் வார்த்தை. ஆமே, நீதிமான கவரை இல்லை. அவர் அவ்வளோ பேரையும் பாவியை தான் ரட்சித்த தேவனாக இருக்குது. அதால் தான் நாங்கள் எந்த இதுவும் அது இல்லாமல் எங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆமே, பவுல் 2 இடத்துல வேறு சொல்கிறேன், அதை தெரிஞ்சால் வாசிக்கணும். இப்போ டக்குன்னு ஞாபகம் இருக்க புரட்டின்னா அவன் நிறைய சொல்கிறான். அது எல்லாம் உதாசீனர் சொல்கிறான், ஏன்னா பலவீனர் சொல்கிறான். அது எல்லாம் அவங்களும் என்ன செய்யலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம், நான் பொய் சொல்லல, ஆனால் அது இருக்கலாம், உங்களுக்கு உதாசீனம் இருக்கலாம். எந்த இதையும் கொடுத்தாலும் இது என்னால் இது இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், விலகிறவங்களாக இருந்தாலும் நீங்களும் ராஜ்யத்துக்கு என்ன செய்யலாம், அது போகலாம். கர்த்தர் உங்களை அழைப்பு கொடுக்கக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும், வரணும், கீழ்ப்படிவு. அதுதான் தாழ்மைக்கு அடையாளம். ஆமென். அப்போ அதுதான் நீங்கள் உங்களை என்ன செய்யும் என்றால் முன்னேற்றி போகும். ரைட். அப்போ பாருங்கள், நல்லது. பாவத்தின் ஒவ்வொரு தன்மைகளின் தலையானது பாவமே ஆகும். இதெல்லாம் தன்மை பாவத்தின் தன்மைகள். ஆனால் கொமன் பாவத்தின் தலையாக இருக்கிறது.
பாவம்தான் தலையாயிருக்கிறது. இயேசு கல்வாரியிலே பாவத்தோடு போராடின போது அவர் பாவத்தை கொன்று போட்டார். ஆமேன். அதனோடு போகிற ஒவ்வொரு தன்மையும் அவர் கொன்று போட்டார். மேலும் அவர் நம்மை முழுவதுமாக தேவனிடம் திருப்பவும் மீட்டு கொண்டார். இன்று நாம் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாயிருக்கிறோம். பரிபூர்ண மீட்பாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிபூர்ணமான மீட்கப்பட்டோம். ஆமேன், ஆமேன். அப்போ பாருங்க, நீங்கள் வேறு பிரிக்க வேணாம். ஒரே ஒரு வழிதான். ஆண்டவரே, இந்த பாவத்தை நான் உடையவனை என்ன மன்னி, எனக்கு நீர் போதி. ஆமே. அப்போ நாங்கள் அதுக்கு வரோம். ஆண்டவரே நீர் என்ன, அன்றைக்கி ஜனங்கள் பேசக்குள்ள அந்த ஊழியக்கார்ட்ட கேட்குறாங்க பேதுருட்ட, நாங்கள் என்ன செய்யணும், அது வரவேற்கத்தக்கது. ஆமே. நேற்று ஒரு சௌரியோட பேசக்குள்ள, பிரதர் இனி நீங்கள் எதுவும் சொல்லலாம், நான் என்ன பிளவுறன்றதை நீங்கள் தனித்தனியாக சொல்லுங்கன்ற, அது சந்தோஷம். ஆமே. அது சொல்லணும். ஏனென்றா சில பேர் ஓடுறது சரியாக இருப்பான், அது காரியம். ஏன்னா ஜனங்கள் எப்பயுமே டக்குன்னு ஒன்று நடந்தோன்னு என்ன செஞ்சிருவாங்க, ஸ்டக் ஆகிடுவான். அப்போ இன்னொரு காரியத்தை வேறொரு காரியங்கள் சொல்லப்படுற வேளையில் வேறொருவராக நீங்கள் அதுக்காக யாரென்று தேடி தெரியவேனா. ஏன்னா நாங்கள் தேவனுடைய சாட்சியாளர்கள், தேவண்ட சமூகத்திலேருந்து பேசுகிறோம். அப்போ அதே நேரத்தில் அப்போ அவ சொன்னால் எனக்கு தெரியாது. அப்போ கொஞ்ச நாளாக தசம பார்த்த பெட்டியில் தான் போகிறோம். வளமே என்னட்ட தான் தந்து, எனக்கு தெரிய பெட்டியில் போடுறது. அப்போ இந்த கடந்த வாரம் தான் தந்த. ஏனென்றாக்க சில காரியத்தில் பிரதர் என்ன இப்படி காரியங்களை கழிச்சிட்டேரண்டு, அதை அப்படி ஏதாவது ஒரு கருத்து ஒன்று வந்தபடினால் அப்போ நான் யோசிச்சு, அடே இப்படியும் ஜனங்கள் இருக்கிறான். அந்த ஒரு கருத்தை அவன் என்ன செய்கிறான், பிசாசு இந்த விதைக்கிறோன்னு பாருங்கள், அவங்க என்ன செய்கிறான், அங்கே போடுறான். அப்போ நீங்கள் இப்போ நான் என்னத்தை சொல்ல வாரேன்டா, அப்போ தான் எனக்கு தெரியுது. ஆனால் அப்படியான எண்ணம் எங்களுக்கு தெரியாது. ஆமே. அப்போ ஏனென்றா அது எல்லாமே என்னோட மட்டும் நீங்கள் இதண்டிராங்க. ஏன்னா தேவன் என் மூலம்தான் உங்களுக்கு பதில் அளிக்கிறார். அதால் தான் நான் எப்பயும் சொல்கிறேன், என்னட்டு எந்த கரை இதுவும் இல்லை, உங்களை குறித்து யாரை குறித்தும் அது வைக்கிறதே நான் இல்லை. அதனால் எப்பயுமே உங்களுடைய எளிமையான ஜெபத்தை, ஆண்டவரே எனக்கும் தேவண்ட மனிதனுக்கும் எந்த கசமும் வராமல் என்ன பாதுகாத்துக்கொள்ளும். ஆமே. ஏண்டா அதை தான் திக்கசிட்ட சில பேர் சொல்ல வருவாங்க. அவர் சொல்கிற, இல்லை நீ அவனை குறித்து சொல்லக்கூடாது, நான் அவரை நேசிக்கிறேன், அப்படி தான் சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிடு. ஆமே. அது வரணும். ஆமேன். ஏனெண்டா சத்துரு இப்படி சொன்னாங்கன்ற ஒரு குறைகளை விதைப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எங்கேருந்து உங்களுக்கு வருதோ அதை நிப்பாட்டும். அப்போ உங்களுக்கு அடி விழும். ஏன்னா இங்கேருந்து தான் உங்களுக்கு பதில். நான் அடிக்கடி சொல்கிற காரியம். ஏன்னா அதுதான் வசனம் 11:1 கர்த்தர் உண்டண்டும் தம்மைத்தோடு இங்கேருந்து தான் உங்களுக்கு விட, இங்கேருந்து தான் பதில் இருக்குது. என்ன பார்க்காது. ஏன்னா அதான் நான் சொன்னேன், நான் ஏலியா கூட நீங்கள் என்ன வச்சு பாருங்க, ஆனால் இங்கேருந்து தான் உங்களுக்கு பதில் இருக்குது. ஏன்னா நீங்கள் வரணும், ஆண்டவரே நீர் இன்றைக்கு எனக்கு தந்து நான் அப்படியே போகிறேன். ஆமே. நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை தந்ததுக்காக நன்றி, இதை மட்டும் செய்து போங்க. எந்த வேறு காரியத்தையும் என்னத்தையும் உங்களுக்கு விதைச்சா இல்லை, நான் அவரை விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அவரோடு இருக்கு, அப்படி சொல்லி பிசாசுக்கு 2 செவட்டை பற்றி அடித்த மாதிரி இருக்குது. விளங்குது அவங்களுக்கு. அப்போ தான் தேவன் உங்களோட இடப்படும். ஏன்னா இது வழியை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வேதனையோடு இருக்க என்னால் தாங்கலாம், நீங்கள் வியாதியாக இருக்க என்னால் பார்க்கலாம், நீங்கள் அழுதான் நான் அழுதுருவேன். ஆமே. அப்படி தான் நான் ஓடிட்டுருக்கிறேன். ஆமே. அதுக்காக தான் தேவன் என்ன நம்பி தந்திருக்கேன். ஆமே. அதுதான் என்னுடைய இயல்பு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களால் தான் நான் தொங்கலில் இருக்கிறேன். நீங்கள் தான் உங்களால் மட்டும்தான் என்ன செய்யலாம், தேவனுக்குள்ளே நீங்கள் சரியாக நடந்தால் நான் தேவனுக்குள்ளால் நான் நல்லா நடப்பேன். ஆமே. அப்போ உங்களுடைய ஜெபம் தான் என்ன செய்யலாம், என்ன பாதுகாப்பு. பாருங்கள், அப்போ நான் யோசித்தேன், இப்படி கருத்துக்கள் அவன் என்ன செய்வான், விதைப்பான். ஏன்னா அவனுக்கு கருத்து முரண்பாடுகளை கொண்டு நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற இல்லாமல் அவன் தடுக்கிறது. ஆமே. அப்போ தேவன் செய்வாராண்டா, தேவன் வல்லவராயிருக்கிறார். நீங்கள் வேதத்தில் எங்கேயும் வாசித்து பாருங்கள், சங்கீதம் 34 ஒவ்வொன்றை எடுத்து பாருங்கள். கடையில் சில தேவனை நம்புகிற ஊழியக்காரன் மீது என்ன வராதான், குற்றம் வராதுன்றே அவர் சொன்ன பிறகு நான் குற்றவாளியாக இருந்தாலும் குற்றம் மாட்டேன். அதே போல் நீங்கள் தேவனுக்கு சேவை செய்கிற மனவாட்டியாக இருந்தால் உங்களையும் குற்றம் வர. ஏன்னா அங்கே ஒரு பிளட் இருக்குது, அந்த பிளட் அதுக்காக தான் வந்துச்சு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லவா, பாவத்தினுடைய விளைவு எல்லாம் ஒன்று தான். நீங்கள் பொய் சொன்னாலும் ஒன்று தான், நீங்கள் ஒரு காரியத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்குற தாளந்தை தள்ளி போட்டாலும் ஒன்று தான், அங்கே வரையலாது. சாதாரணமாக ஒரு வருத்தம் வந்தோன்னு பயந்தால் கூட நீங்கள் வரையலாது.
அப்போ அதுக்காக களவு செஞ்சவனோ கொலை செஞ்சவனை வந்து கொலையாளியாக பார்க்க இயலாது நாங்கள். விளங்குது அவங்களுக்கு? அவனும் வரையலை, நீங்களும் வரையலை. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர விரும்பும். அதுதான் வேதமும் உங்களுக்கு சொல்ல முயற்சி. இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் எடுக்கிறேன். ஏன்னாண்டா நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவன் வந்துட்டான் உள்ள. அவனை வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? திறத்தோம். நாங்கள் அந்த மீட்பில் அது இருக்குது, நாங்கள் அதை ஜெயிக்கணும். ஆமே. நானும் நீங்களும் என்ன செய்தது? ஜெயிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ஆமே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ரைட். ரைட். இப்போ பாருங்கள், ரைட். இப்போ அவர் அந்த தீர்க்கதரிசி அருமையாக எதை பேசுகிறேன்னு தெரியும். நீங்கள் இந்த புத்தகம் கிடைச்சா வாசிங்க கண்டிப்பாக போய். அதாவது இந்த புத்தகம் வந்து பிசாசின் வல்லமை, அல்லது இன்னொரு மொழியில் இருக்கலாம், யாத்ராமம் மீட்பின் புத்தகம் என்று இருக்கலாம். இங்கிலீஷில் பார்த்தா த பவர் ஆஃப் த டெவில் என்று இருக்குது. அப்படி தலையங்கத்திலே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இதையும் பாருங்கள், வியாதிகளும் துன்பங்களும் என்ற ஒரு தலையங்கத்தில் இருக்குது. ஆரம்பத்திலேருந்து அப்படியே தான் போகுது, சூப்பராக போகுது பாருங்கள். அதால் இப்போ எனக்கு இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். இப்பொழுது நாம் அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளவில்லை, அது உண்மை. ஆனால் நாம் ரட்சிப்பின் அச்சாரத்தை கொண்டிருக்கிறோம். ஆமேன். நாங்கள் முழுமையாக அதை பாராட்டி நாங்கள் அச்சாரம் வச்சுருக்கிறோம். ரைட். நம்மிடம் அச்சாரம் உள்ளது. அங்கே இப்பொழுது நமக்கு சோதனைகள் முடிந்து விடவில்லை. நாம் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்களும் அல்ல. அதாவது பாவத்திலிருந்து வெளியேறல, எண்ணமங்கிட்ட பாவம் இருக்கிறது. ஆனால் இயேசு ஒவ்வொரு சோதனையிலும் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். அப்போ பாருங்கள், மேலும் இப்பொழுது நாம் தவறு செய்யும்போது நான் மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் எப்போயுமே தவறு செய்யக்குள்ள ஆயத்தமாக இருங்க, மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறேன். தேவனோடு சரியாக ஜீவிக்க வாஞ்சிக்கும் வேறு யாருமே அவ்வாறு தான் செய்வார்கள். நீங்கள் தவறு செய்ய விரும்புவதில்லை. ஆனால் சாத்தான் ஏதாவது ஒரு இடத்தில் உங்களை கவிழ்த்து போடும்போது அங்கே எனக்காக ஒரு பாவ நிவர்த்தி காத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் என்னுடைய தவறை அறிக்கை செய்தால் தேவன் அதை மன்னிக்க நீதியுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்க, ஆனால் ஒவ்வொரு தடையுமையும் வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்க தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். புரிகிறதா? நீங்கள் வியாதிப்படும் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் தேவனிடம் சென்று அவரிடம் கேளுங்கள். அவர் உங்களை விடுதலையாக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அங்கே ஒரு பரிகாரம் உள்ளது. அதுதான் அந்த பரிகாரத்தில் உள்ள விசுவாசத்தை அடிப்படையாக கொண்ட அதுதான் உங்கள் மீட்பு. வருங்காலத்தில் கிடைக்கப் போவதின் பேரிலான உறுதி பணத்தை கொண்டு நமக்கு இருக்கும் இந்த சந்தோஷத்தை நாம் அறிவோமானால் காப்பீட்டின் முழு பயனையும் நாம் பெற்று இருப்போம். அது எப்படி இருக்கிறது? அது என்னவாக இருக்கிறது? எனவே பரிசுத்த ஆவி ஜனங்கள் மேல் வரும்போது அவர்கள் எவ்வாறு சத்தமிடுவதென்று, எவ்வாறு அழுவதென்று, நடந்து கொள்வதென்று சில ஜனங்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது அல்ல. நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும்போது அவர் எல்லாமே மன்னிக்கிறார். ஏன்னா அவர் கடனை செலுத்தி அவர் முடிஞ்சு. இப்போ அவர்கிட்ட போனால் தான் ரிசிப்ட் கிடைக்கும். உங்களோட பொருளை அங்கே தான் மீட்கலை. ஏண்டா எங்கேயும் இல்லை. ஏன்னா கடன் முழுவதும் யார் கட்டிட்டு பரிகாரம் முழுக்க அவர் தான். அதான் உங்களுடைய தழும்புகளால் குணமான, அது முடிஞ்சு போயிட்டு அவர் கல்வாரியில் அதை என்ன செய்துட்டார்? முடித்த தேவனாயிருக்கிறார். ஆமேன். அதனால் இன்னும் ஒரு 10 பாயிண்ட்டுக்கு வரல. நான் எவ்வளோ நேரம் பேசிட்டேன்னு எனக்கு தெரியல. அதனால் 1:30 மணி ஆயிடுச்சு. அதனால் நான் முடிக்கவா என்னென்று தெரியலை. நிறைய பாயிண்ட் இருக்குது. ஏனெண்டா காரியங்களை நாங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுக்குள்ளாக ஒவ்வொன்றையும் நாம் சரியான முறையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அதுதான் காரியம். அதனால் நீங்கள் உங்களை குறித்து குறையாக எண்ண வேண்டாம். பாருங்கள், நிறைய இருக்குது. எது வாசிக்கிறேன்? 45 பார்ப்போம் பாருங்கள். இப்பொழுது யாத்ராம் புத்தகமானது 3 தலைப்புகளை அடிப்படையாக கொண்டது. நாம் அப்படியே சிறிது நேரம் அதை குறித்து நாம் பேச விரும்புகிறோம். ஒரு கால் அவைகளில் ஒருவேளை 2 இன்றிரவு பார்க்கலாம். அடுத்த தலைப்பை நாளை இரவை பெற்றிருக்க கொள்ளலாம். அது சாத்தானுடைய வல்லமை, விசுவாசத்தின் வல்லமை, தேவனுடைய வல்லமை என்பதை அடிப்படையாக கொண்டது இந்த யாத்ராம். அதான் தீர்க்கதரிசி சொல்ல. நாம் யாத்ராம புத்தகத்தில்
போதனைகளுக்கு வருகிறோம். வெளியே அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய திட்டத்தில் சாத்தானும் துரிதமாக கிரிய செய்வதை நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த சர்ப்பமாகிய பிசாசினுடைய கொடிய கேடு விளைவிக்கும் கண்ணை நாம் காண்கிறோம். அவன் எப்பொழுதும் தேவனுடைய திட்டம் பூமியில் செய்யப்படுவதற்கு முன்பு அதில் குறுக்கிட்டு தடுக்க முயற்சி செய்கிறான். பெரும்பாலும் அது வரும்போது எப்பொழுதும் அதை அறிந்து கொள்கிறான். அவனை கவனியுங்கள். நாம் மீட்பின் புத்தகமாகிய யாத்ராம் புத்தகத்தில் ஏறக்குறைய 1ஆம் அதிகாரத்தில் வந்தவுடனே அங்கே பிசாசு தேவனுடைய முழு திட்டத்தையும் தடை செய்ய வருகிறதை நாங்கள் பார்க்குறோம். அதுதான் தீர்க்கதரிசி சொல்கிறார். அதே போல் நாம் ஒவ்வொரு காரியத்தில் நாம் என்ன செய்யணும்? இன்றைக்கு அதே மீட்பின் திட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். நாங்களோட பிரயாணம் என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஓடிக்கொண்டிருக்கு. அதனால் இந்த மீட்பின் திட்டத்தில் இந்த வியாதியும் இருக்குது. அப்போ அதனால் தேவன் எங்களை ஏன் வியாதியை பலவீனத்தை, ஏன்னா வாசனால் நாங்கள் வந்திருக்கோம். சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும், சில பேருக்கு பலவீனம் இருக்கும், வியாதி இருக்கும், சிலருக்கு பாவத்தின் தன்மைகள் இருக்குது. ஏதோ ஒன்றில் நாங்கள் என்ன செய்யணும்? விடுதலை ஆகும். எல்லாமே ஒன்று தான். எல்லாத்துக்கும் வேறு வேறு பழி இல்லை, ஒரே ஒரு பழி தான். அன்றைக்கும் ஒரு ஆடு தான், இன்றைக்கும் ஒரு ஆடு தான். இன்றைக்கு நாங்கள் கொண்டு வர தேவையில்லை. இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிடும்போது தேவன் அவர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அது அவர் ஒருவர் மாத்திரமே அதை செய்யணும். நாங்கள் விசுவாசத்தில் பலவீனம். ஆனால் தேவனுக்கு எப்படி அந்த கொப்பேர் மரத்தை போல் நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அந்த பலமுள்ளமாகிய அந்த மரம், அந்த பிசின், அந்த விசுவாசத்துக்கு அடையாளமான அது எங்களை மூடுகிற வேளையில் தேவன் ஜெயிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால் இன்றைக்கு தேவன் நிச்சயமாக உங்களோடு பேசியிருப்பாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்ற ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அப்போ எங்களுக்கு தேவன் என்னத்தை எங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரோ நம்ம அதுக்கு கீழ்ப்படி. ஏண்டா அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான் என்று வேதம் சொல்லுது. அப்போ தேவன் உங்களை ஒரு பாத்திரத்தை கொண்டு பயிற்றுவிக்கிறாரண்டா நீங்கள் எப்பொழுதும் அதுக்கு கீழ்ப்படியவும். நீங்கள் சந்தர்ப்பம் சூழம் இயலாதுன்னு சொல்லலை. ஏண்டா தேவன் உங்களை அழைக்கிறாரண்டா அவர் தகுதியண்டா தான் அவர் அழைப்பார். தகுதியண்டா என்ன மீனிங்கண்டா இயலாது, உங்களுக்கு இயலாதவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்க விருப்பம். அப்படி தானே? அதான் அதோட அர்த்தம். திகேசி அதான் சொல்கிறேன். அவர் பலவீனருக்கு தான் அவர் துணையார். தாவீதுக்கும் சவுலுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட். சவுல் பலம் உள்ளது, ஆனால் பலத்தால் ஜெயிக்கலார். தாவீது இயலாதவன், அவனை தான் ராஜாவாக்கினார். ஏன்னா அதுதான் தேவனுக்கு அவர். அதே போல் தான் நீங்கள் தேவன் ஒரு காரியத்தை தண்டக்குள்ளே தேவன். அப்போ நீங்கள் அந்த தேவனை விசுவாசிக்கலை. தேவனை நீங்கள் ஒரு காரியத்தில் நான் சொன்னேன், எந்த அழைப்பில் வரக்குள்ள வழி நடத்த விட்டோன்னா எனக்கு ஜெபமும் தெரியாது, உங்களுக்கு தெரியும். அப்போ எனக்கு ஒரு வசனம் தான் என்ன உயிர்ப்பித்தது. அதாவது மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதில் அவர் சொல்கிறேன், உங்களை முன்னுக்கு கொண்டு போய் விடுவாங்க, என்னத்தை பேசுவோம் எதை பேசுவோன்னு பயப்படாதீங்க, தேவன் உங்களுக்குள்ளே இருந்து பேசுவார். ஒரே மூடு தான், ஒரே மூடு. அந்த மூடோட போகிற வேளையில் அன்றைக்கு பாராட்டு அப்படி கிடச்சி. ஆமென். அந்த சத்தம் வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சபையில் கூட நான் செஞ்சில்லை, அந்த நுவரேலியா கூட்டத்தில். அப்போ தான் நான் அந்த சொப்பனம் பார்க்குற வேளையில் தேவன் இறங்கி வர்றதை நான் கண்டேன். ஏனண்டா அதுதான் தேவனாக இருக்குது. அவருக்கு தேவை தெரியாதுன்றது. ஆமென். அதே போல் ஆண்டவர் இயலாது, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கும். அப்போ அதுக்கு ஒரு சபை கட்டுப்படுகிற வேளையில் தேவன் ஆசீர்வதிக்கிறது. அதுதான் தேவன். அப்போ அந்த அதிகாரத்தோடு அந்த மனிதனோடு ஜனங்கள் போராடி அதோடு கோவிக்கிற வேளையில் அங்கே ஒன்றுமே பெறையலாம். ஆமென். அதுதான் காரியம். அதனால் நேசிங்க, தேவனை நேசிங்க, தேவனோட வழியை நேசிங்க. நீங்கள் உத்தமர்கள் தான், ஆனால் உங்களுக்கு வழியை கற்றுக் கொடுக்குற பொறுப்பு என்னுடையதாக இருக்கிறது. நிறைய பேர் இதை சொல்ல மாட்டேன், சொன்னாது தன்னை சொல்கிற மாதிரி. ஆனால் நான் அதை சொல்லுவேன். ஏண்டா நான் பவுல் சொல்கிற எந்த ரகசியத்தையும் நான் உங்களுக்கு ஒழிச்சு வைக்கல. ஆமென். சத்தியத்தை சத்தியமாக நீங்கள் என்ன பிள்ளையாக விளங்கினாலும் இதுதான் சத்தியமாயிருக்கு. வேதம் சாட்சி, தீர்க்கதரிசியுடைய ஆகமம் சாட்சியாக இருக்கிறது. இது ஒரே ஒரு வழிதான் வழியாக இருக்கிறது. ஆமென். அதனால் உங்களுடைய வியாதிகளுக்கும் துன்பங்களுக்கும் தேவனுடைய வார்த்தை ஒன்றே வழியாக இருக்கிறது. ஆமென். அவர் ஒருவரே பரிகாரியராயிருக்கிறார் என்ற அவர் ஒருவர் தான் கல்வாரியில் ஜெயம் கொண்டவராய். நீங்கள் அவர வார்த்தையின் ஒழுங்கை பின்பற்றுங்க, தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் யாவரும் தலைகளை தாழ்த்துவோம்.
நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வவல்லவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வவல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்தில் சிறு காரியத்தை கொண்டு நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவராயிருக்கிறபடினால் நீர் நிச்சயமாக ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஊடுருவி கர்த்தாவே வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவர் நீராயிருக்கிறபடினால் நிச்சயமாக பேசி கர்த்தாவே நீர் முன்குறித்த ஜனங்களை நீர் பாதுகாக்கிற தேவன். அதனாலே கர்த்தாவே ஆண்டவரே உண்மையான ஒரு மனிதன், ஆண்டவரே உண்மையான தகப்பன் தன்னுடைய குடும்பத்தில் எந்த பிள்ளையும் ஆண்டவரே உம்முடைய அன்பை இழக்கக்கூடாது என்று விரும்புவான். அதே போல கர்த்தாவே அடியானினுடைய உள்ளத்தை நீர் அறிந்த தேவன். ஆனாலும் நீர் யாவும் அறிந்த தேவனாயிருக்கிறபடினால் எந்த ஆத்துமாவும் இந்த இடத்திலே இழந்து போகாத வண்ணம் வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே உமக்குள்ளாக முன்னோறி செல்லத்தக்கதாக இந்த வியாதிகளும் துன்பங்களின் காலத்திலும் கர்த்தாவே அவர்கள் சுகமுள்ளவர்களாய் ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தாவே அங்கே எரேமியாவுக்கு நீ சொன்னது போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் போல கர்த்தாவே இந்த ஜனங்கள் எப்பொழுதும் உம்மே நம்பத்தக்கதாக உம்முடைய வார்த்தையே நம்பத்தக்கதாக உம்முடைய வார்த்தை என்னத்தை எழுதினதோ அதிலே சார்ந்திருக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும்படியாக இந்த எளிமையான ஜெபத்தை உம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம். நீர் கேட்டு வழி நடத்தும். வந்த ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதியும். வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூடி இருக்கட்டும். சமைக்கப்பட்ட ஆகாரத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் திருப்தியோடு உரிமையோடு அதை ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே அது ஆசீர்வாதமான ஆகாரமாய் புசித்து செல்ல நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே சமைத்த ஒவ்வொரு கரங்களையும் பரிமாற போகிற இருக்கிற கரங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். யாவையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.